முந்தானத்து யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்துச்சு. 4%. அட சூப்பர்ப்பா அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம். நேத்து ராத்திரி எஃப்ஓஎம்சியோட ரேட் ஹைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது வந்து ரேட் ஹைக்கை வந்து நாங்க பாஸ் பண்றோம், இந்த மந்த் வந்து நாங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன தோணுச்சுன்னா, வா மச்சான் வா மச்சான், இதுக்குதான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. ஆனா பிட்காயின் ஸ்வைன்னு கீழே இறங்குச்சு. பிட்காயின் மட்டும் இல்ல, ஓவரால் மார்க்கெட்டுமே நல்லா இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு இருந்தவங்க ரெண்டு விதமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்க என்னவா இருக்கும் அப்படின்னு மண்டே சொல்லி அமைச்சிருப்பாங்க. இன்னொருத்தங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த மீம் மாதிரி யோசிக்க அமைச்சிருப்பாங்க. என்னதான் நடந்திருக்கும்? ஏன் மார்க்கெட் இறங்குச்சு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது? பார்த்துடலாமா? ஹலோ மச்சீஸ், கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிபிஐ இன்ஃபிளேஷன் ரேட்டா வந்தது. அது வந்து 4% வந்துச்சு. இதுக்கு முன்னாடி மாசம் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 4.9% இருந்துச்சு. ஸோ 4.9ல இருந்து 4% கம்மியா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இன்ஃபேக்ட் ஃபோர்காஸ்டோட எக்ஸ்பெக்டட் என்னன்னா 4.1%ன்னு வச்சிருந்தாங்க. ஸோ ஃபோர்காஸ்டோட எக்ஸ்பெக்டோட கம்மியா வந்துச்சு. போன மாசத்தோட 4.9ஓடயும் பயங்கரமா கம்மியா இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்ஃபிளேஷன் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஏன் பாசிட்டிவ் நியூஸ்னா, அதோட எஃபெக்டிவா அடுத்த நாள், அதாவது நேத்து நடந்திருக்க அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல ரேட் ஹைக்க வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவா, எல்லாமே பாசிட்டிவா யோசிச்சோம். இப்போ இந்த சிபிஐ எப்படி இன்ஃபிளேஷன் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி நான் ஆல்ரெடி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் இங்க கார்ட்லயும் போய் பாருங்க. இப்போ நான் அதோட பேசிக்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் கூட நான் போக போறது இல்லை இந்த வீடியோல. ஓகே, ஸோ கமிங் பேக், எதிர்பார்த்த மாதிரியே நேற்று நைட்டு எஃப்எம்சியோட ரேட் ஹைக் டிசிஷன் வந்துச்சு. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரேட் ஹைக்கை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நியூஸ் நடந்திருக்கு. ஐடியலா பார்த்தோம்னா, நான் அந்த சிபிஐ வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ வந்து ரிஸ்க் ஆனா இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா எல்லாருமே வந்து ரிஸ்க் ஆன் அசெட், ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோலலாம் ஒன்றும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட், கான்ஃபிடன்ஸ் உள்ள வந்திருக்கணும். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு. டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு. ஏன் மார்க்கெட் இறங்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் நம்மள யோசிக்க வச்சுது. கொஞ்சம் நிதானமா அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அதுக்கான சில ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எஃப்ஓஎம்சி வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அது நம்மளே சொல்லிட்டோம். ஓகேங்களா? எஃப்ஓஎம்சி பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாசிட்டிவான விஷயம். பட் எஃப்ஓஎம்சி முடிஞ்ச உடனே அவங்க பிரஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதுல வந்து ஃபெட்டோட சேர்மன் ஜெரோம் பவுல் வந்து என்ன சொன்னாருன்னா, இப்போ நாங்க பாஸ் பண்ணிட்டோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், அந்த கமிட்டில இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வருஷத்துல வந்து டிக்ரீஸ் பண்றது, அதாவது ரேட் கட் பண்றத பத்தியான பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் இந்த வருஷத்துல லேட்டர் பார்ட் ஆஃப் தி இயர், இன்னும் கடைசி 3வது மாசத்துல வந்து இன்னும் ரெண்டு ஹைக் பண்ணலாம், அதாவது 2 டைம் 2 மாசம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அசம்ஷனோ நம்மளோட பிலீஃப் வந்து ஓகே, அப்புறமேட்டு இன்க்ரீஸ் ஆகாது, மார்க்கெட் வந்து டைட் ஆகாது அப்படிங்கிறது வந்து இப்படி ஒரு ஹாக்கிஷ் நியூஸ் கொடுத்து, அதாவது ஒரு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்க்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவா இருக்க போறது என்னன்னா, ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும், அதாவது ரேட் ஹைக்கை வந்து குறைக்கணும், ரேட் கட்டுன்னு சொல்லுவாங்க. ரேட் கட் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு ரேட் கட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ரேட் ஹைக் பண்ணக்கூடாது, ரேட்டை கட் பண்ணும் அப்படின்னு தான் ஐடியல் சினாரியோ. நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்கும் ரிஸ்க் மார்க்கெட்ல, அதாவது கிரிப்டோ அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல. பட் பாஸ் பண்ணது வந்து நம்ம உடனே என்ன நினைச்சோம்னா, ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேட் கட் இருக்கும் இன் கமிங் மந்த்ஸ் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். பட் பிரஸ் மீட்ல மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நாங்க பாஸ் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் த இயர்ல வந்து ரெண்டு டைம் வந்து ரேட் ஹைக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ரேட் கட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து
பெரிய ஹாக்கிஷ் நியூஸ்னா அதாவது கிரிப்டோ மார்க்கெட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் இந்த ஓவரால் மார்க்கெட்ல இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ரிஸ்க் ஆஃப் மார்க் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பிரைமரிலி நடந்த விஷயம். ஸோ எப்பயுமே வந்து யூஎஸ் மார்க்கெட் அந்த எஃப்ஓஎம்சி அந்த ஃபெட் என்ன சொல்றாங்க, எஸ்சிசி என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் பயங்கரமா ரியாக்ட் பண்ணும். அந்த ஒரு நீஜாக் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டிபிக்கலி நம்ம இப்போ சார்ட்ல இப்படி பார்த்தோம்னா, ஓகே. ஸோ முன்னாடி போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோல என்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா, பிட்காயின் வந்து இந்த முக்கியமான லைன், கிரீன் லைன் இருக்குல்ல, இந்த 200 வீக்லி மூவிங் ஆவரேஜ் கீழ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இது. நம்ம இத எப்படி வந்து நம்ம அப்சர்வ் அண்ட் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிளியரா. ஸோ ரொம்ப சிம்பிளான லெவல்ஸ் நம்ம வந்து ரொம்பலாம் போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு, பேனிக் ஆயிட்டு இருக்காம, ஒரு சில முக்கியமான லெவல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படிங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்கணும்னாலும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் கார்ட்லயும் போய் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மார்க்கெட் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப நான் வீக்லில இருக்கேன். லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்ல போனா உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ நேத்து நைட் இப்பதான் அந்த எஃப்எம்சி இது வந்துச்சு. அந்த பிரஸ் மீட்லாம் நடந்துச்சு. அப்பையில இருந்து மார்க்கெட் பயங்கரமா இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அந்த போன வீடியோல சொன்ன அந்த லெவல்ஸ் தான் திருப்பி நம்ம ஃபாலோ பண்ணலாம். போன வீக்லயே வந்து 200 இந்த கிரீன் லைனுக்கு கீழ போயிடுச்சு. ஸோ இந்த கிரீன் லைன் வந்து இப்ப பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஐடியலி. ஓகேங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இது ஒரு ஃபேக் அவுட்டா இருந்து திருப்பி மேல போச்சுன்னா ஒரு பாசிட்டிவ். கீழ இருந்துச்சுன்னா, இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸ் கீழயே இருந்துச்சுன்னா, ஸ்டில் தென் இந்த கிரீன் லைன் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரீன் லைன் வந்தோனே ரெசிஸ்டன்ஸா இருந்து திருப்பி கீழ இறங்குச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா இது வந்து எப்பயுமே சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட்டா இருந்தது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு. ரெசிஸ்டன்ஸா மாறி இருந்துச்சு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணிட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு. இப்போ இந்த எஃப்ஓஎம்சி ரேட் ஹைக் இந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம், பிரஸ் மீட் நடந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னும் கீழ இறங்கியிருக்கு. ஓகே. ஸோ நவ் நம்ம கிளீனா பார்க்க வேண்டியது இந்த லெவல். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெவல வந்து பிரேக் பண்ணும். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 26,500 ரேஞ்சில இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது ஆரஞ்ச் லைன். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆரஞ்ச் லைன் ஜஸ்ட் பிரேக் ஆரஞ்ச் லைன் கீழயும் போயிருச்சு. பட் இந்த வீக் இன்னும் க்ளோஸ் ஆகல. ஆரஞ்ச் லைன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 25,294 25,200ல இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து 25,000 கிட்ட இருக்கோம். அரவுண்ட் 25,000ல இருக்கோம். இந்த கிரீன் லைன் சாரி அந்த ஆரஞ்சுல வந்து 25,200 இருக்கு. ஜஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கீழ இருக்கும். அண்ட் வி ஸ்டில் ஹேவ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இன்னும் 3 நாள். தேர்ஸ்டேவும் இன்னும் ஒரு 3/4 நாள் இருக்கு. ஸோ இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாள்ல இது வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, ஸ்டில் நம்மளுக்கு இந்த இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா தான் இருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீக் க்ளோஸ் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பியரிஷ் சினாரியோ கன்ஃபார்ம் பண்ணுதா? பியரிஷ் சென்டிமென்ட்ட. இல்லன்னா இந்த இடத்துல பெரிய சப்போர்ட் இருந்துட்டு திருப்பி உள்ள போயிட்டு இதுல ப்ரொடெக்ட் பண்ணிடுதா அப்படின்னு நம்ம இந்த 4 டேஸ்ல நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ டிபிக்கலி இந்த இது நான் காமிச்சிருந்தேன் போன வீடியோல. 3 டேஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான லெவல்ல இருந்துச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல. இங்க நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. இங்கேயும் நல்ல சப்போர்ட் குடுத்துட்டு இருந்துச்சு. அகைன் எஃப்ஓஎம்சி இதுக்கப்புறம் இறங்கிடுச்சு மார்க்கெட். ஓகே. அண்ட் இப்போ புது 3 டே கேண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து 3 நாள் நடக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 1 வீக்ல பார்த்தோம்னா 2 கேண்டில் வந்துரும். ஸோ நம்ம இப்ப என்ன பார்க்கணும்னா, இது திருப்பி ரெசிஸ்டன்ஸா இருக்கா? இல்லன்னா சிம்பிள் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே மேல ஏறிட்டே போகுது, கீழ இறங்கிட்டே போகுது. இந்த சார்ட்லயே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரீனாவே இருக்கல்ல, அதே மாதிரி ஃபுல்லா ரெட்டாவே இருக்கல. கரெக்ட்டா? கிரீன், ரெட் மாறி மாறி வரும். ஸோ இங்க ஒரு 3 கிரீன், ரெட் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரீபவுண்ட் இருக்கா நம்ம நேச்சுரலா எதிர்பார்க்கலாம். அது வந்து மோர் லைக்லி இந்த லைன வந்து தொடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த இடத்துல இந்த லைன வந்து பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேல போதா? இல்ல ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ வருதா? அப்படின்னு நம்ம கீழ அப்சர்வ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ நம்ம இப்போ பியரிஷா, புல்லிஷ் சென்டிமென்ட்டா இருக்கா? லாங் டெர்ம் நெக்ஸ்ட் 2, 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ்க்கு எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இந்த லைன்ஸ் நம்மளுக்கு குடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு 10 நாள்ல. இது வந்து நெக்ஸ்ட் 3, 4 டேஸ்ல வந்து நம்ம 3 டேஸ், 6 டேஸ்ல வந்து 2 கேண்டில் வரும். அதுல நமக்கு தெரியும் இதுக்கு மேல போகுதா? இல்ல கீழயே தான் இருக்கா அப்படின்னு. சேம் கோஸ் ஃபார் இதுல வந்து நமக்கு நெக்ஸ்ட் 4 டேஸ்ல தெரியும் இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேல இருக்கா? கீழ இருக்கான்னு. இப்ப எல்லாத்துக்குமே கீழ இருந்துச்சுன்னா, தென் நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம ஒரு வீடியோவ நான் போடும்போது, நம்ம கீழ என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அதுக்கு அந்த லெவலுக்கே தேவையில்ல. ஏன்னா, ஸ்டில் நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகல. இப்போதைக்கு வித் ஹைப்போதசிஸ் இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் குடுக்கும் அப்படிங்கிற ஹைப்போதசிஸ்ல நம்ம இருப்போம்.
வீக் முடியும் போது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹைப்போதசிஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்ல இன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு. இன்வெர்ட் ஆயிடுச்சு கீழே தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து இந்த லெவல்ஸ்ல இந்த கீழே இருக்க லெவல்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண நடத்துவோம். ஸோ எப்பயுமே ரொம்ப பேனிக் ஆயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ரொம்ப பேசிக்கான சில லெவல்ஸ் சார்ட் என்ன சொல்லுது, ரொம்ப வந்து நம்ம எமோஷனலாவும் யோசிக்காம சார்ட் லெவல்ஸ வந்து லெவல் பை லெவல் போனாலே போதும். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 லைன்ஸ். லாங் டெர்ம் அதாவது வீக்லி சார்ட்ல இந்த வீக் க்ளோஸ் ஆகும்போது, நம்ம இந்த லெவல்ஸ்லாம் ஹோல்ட் ஆயிருக்கா, இல்ல பிரேக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, நம்ம அடுத்த பிளான் ஆர் அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஆர் வே ஃபார்வர்ட் எப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புதுசு கிரிப்டோவுக்கு இந்த பிளாக் செயினுக்கு புதுசு அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு அந்த மாரி ஒரு 3, 4 சீரீஸ் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பேசிக்கா நீங்க ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, தென் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டூ டேக் மோர் இன்ஃபார்ம்ட் டிசிஷன்ஸ். நாங்க சொல்றத மட்டும் கண்மூடித்தனமா நம்பாம, உங்களாலேயே வந்து நாங்க சொல்றது கரெக்ட்டா வேலிடேட் பண்ற லெவலுக்கு நீங்க வரணும். அதுக்கு இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ எப்போ ஃப்ரீயா இருந்தீங்களோ, ஐ ரெக்கமெண்ட் நீங்க அத போய் பாருங்க. ஸோ நம்ப இது இந்த லெவல்ஸ கீனா ஃபாலோ பண்ணுவோம். கீனா ஃபாலோ பண்ணிட்டு அத நம்ப டிராவல் பண்ணுவோம் இந்த லெவல்ஸ் இந்த ஹோல் ஜர்னிய. ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. அதுவரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.